கிறிஸ்துவுக்கள் அருமையான கர்த்தர் தேவஜனமே யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் ஆண்டவரை நம்ம விட்டு விலகுறோம்? தனிப்பட்ட வாழ்க்கையில பயம் இன்னைக்கு செய்த ஏன் நம்ம பயப்படுறோம்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம திருடிட்டா போய் சொன்னா பயப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம் பயம். எடுத்து வாசிங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாக்கி அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொன்னார். பயத்தை முறியடிப்பது எப்படி? பயம் ஏன் வருகிறது? பயங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட். அது என்ன செய்யணும்? விசுவாசம் இல்லாமல் நம்மளே அழிஞ்சுக்குவாங்க. சில பயந்து சொல்லுவாங்க, எனக்கு வியாதி வந்துடுமோ, சில வியாதி வந்து பயந்து சில தற்கொலை பண்ணி விடுவார்கள். சில பேர் எக்ஸாம் எழுதும் போது பயம் வரும், சில பேர் ரிசல்ட் வரும்போது பயப்படுவாங்க. அந்த பயம் என்பது வேதத்தில் பார்த்தீங்கன்னா 366 முறை நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன். ஏன்னா தெரியும், உங்களுடைய யோபுடைய வாழ்க்கையில் பயந்த காரியம் யோபுக்கு நேரிட்டது. 12 சீசர்களே ஒரு சீசரே பேதுருவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருக்குள்ள ஏன் இந்த பயம் வந்துச்சு? இயேசு கடலருகிலே நடந்து போகும்போது, அப்போது பேதுரு இறங்கி வரும்போது, விசுவாசமாக இருக்கும்போது அந்த பேதுரு நடந்து வந்தார். உடனே அந்த அலை காற்று கடல் அழைச்ச உடனே பயந்த உடனே அவர் கீழே போனார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29-31 வசனம் வாசிப்போம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் வராது. அற்பமாக விசுவாசம் போது பார்த்தீங்கன்னா பயம், தற்கொலை, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, செத்து போயிடலாமே, நான் அனாதையே, நீ எதுக்காக வாழ்கிற, நீ பாவம் செய், நீ சரியாக செஞ்சுக்க, இந்த மாதிரி ஒரு பயத்தை கொண்டு வருது. பார்த்தீங்கன்னா இது ஒரு பிசாசு, பயத்தின் ஆவிகள் என்று சொல்லுவார்கள். பேதுரு இறங்கி நடந்து வந்த உடனே விசுவாசமாக இருந்தார். பயந்த உடனே அவன் நம்பிக்கை என்ன போச்சுங்கன்னா கீழே விழுந்தார். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது. ஒரு கதையை நான் முடிக்கிறேன். ஒரு துறவி ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு துறவியார் தன்னுடைய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குட்டி எலி ஓடி வந்து என்ன சொல்லிச்சுமா, துறவியாரே, என்னை என்ன செய்து பூனை என்னை துரத்து, எனக்கு பயமாக இருக்குது, என்னை தின்றுமோ என்று பயமாக இருக்குன்னு சொல்லி அந்த துறவிட்ட கேட்குற, துறவியாரே, நீங்கள் என்ன செய்யுங்க, என்னைய பூனை ஆக்கிட்டீங்கன்னா நான் இதுக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். இந்த துறவி என்ன செய்தார்னா, சரி உன் ஆசைப்படி என்ன பண்ணுறேன், நான் பூனை ஆக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் அந்த பூனை ஓடி வந்து, துறவியாரே, என்னை என்ன செய்துங்க, நாய் துரத்துது என்று சொன்னார். அப்போ உன்னை என்ன ஆகணும், என்ன நாய் ஆகணும் என்று சொன்னார். பிறகு நாய் ஆகிட்டார். அடுத்த தடவை ஓடி வந்து அந்த துறவியார்ட்ட ஓடி வந்து, துறவியாரே, என்ன செய்துங்க, புலி துரத்துது அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன செய்தாருமா, புலி வந்தங்க அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்தங்காட்டி துறவியார் என்ன செய்வார், பயந்து ஓடி போயிட்டார். அப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு விதமான பயம். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 34:4 வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. இன்றிலிருந்து உங்க பயத்தை முறிக்கணும்னா உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணுமாமா, கர்த்தர் மேல இருக்கும் போது இன்றியோடு நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு எந்த இடத்துல இருந்தாலும்
ஆண்டவரே இந்த பயத்தை எடுத்து போடுங்க, அந்த ஆவி வேண்டாம், எனக்கு பலத்தின் ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் புது ஆவிகளை கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே பயத்தை முறிப்பது எப்படி கர்த்தாவே? தற்கொலை ஆவிகள், இருளின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகளை ஆண்டவரே ஏதாவது எனக்கு நடந்துடுமோ அற்பமாக எண்ணாதபடி கர்த்தாவே விசுவாசிகளை எல்லாம் கூடும் என்று சொல்ல கர்த்தாவே, இன்று முதல் என் பிள்ளைகளுடைய எல்லா பயத்தை இருளை நீக்கி தெளிந்த புத்தியை கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.